ஹலோ கைஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பிளேஸ்மெண்ட் சீரிஸ் ப்ராப்ளம் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்லேருந்து எடுக்க போகிறோம். அதாவது ஒரு இன்டர்வல் கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் கைஸ். மெர்ஜ் இன்டர்வல்ஸ் அப்படின்ற கொஷின் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து லீட்கோடில் ஒரு மீடியம் கொஷினாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக நான் அட்டன் பண்ண எல்லா கம்பெனி இன்டர்வியூலும் இந்த இன்டர்வல் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு கைஸ். ஸோ இதுக்கு மேலே இதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஷீட்லேயே நான் வந்து சொல்யூஷன் அப்கிரேட் பண்ணி வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இங்கே வந்து ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு இன்டர்வல் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு 2 டைமென்ஷனல் அரே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு அரே ஆஃப் அரேஸ். இந்த அரே ஆஃப் அரேஸில் வந்து ஒவ்வொரு அரேவும் ஒரு இன்டர்வல். ஸோ இன்டர்வல்லாம் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு டைம் பிளாக்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1லேருந்து 3னா என்ன அர்த்தம்னா, லெட்ஸே ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது இன்டர்வலுக்கு மீனிங் என்னென்னா, 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேற ஒரு ஈவெண்ட் இருக்குது. 8லேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு ஈவெண்ட் இருக்குது. 15, 18 நான் சொல்கிறது புரியுதா? டைம்னா அப்படியே அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு இன்டர்வல் மாதிரி. ஸோ 15 to 18னா வந்து நம்ம மேபி மத்தியானம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக டைம் வச்சு சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு இன்டர்வலும் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரு எண்டிங் பாயிண்ட்டும் இருக்க போகுது. ஓகேவா கைஸ்? இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது சில இன்டர்வல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் பண்ணி இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இன்டர்வல்ஸ்லாம் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே இன்டர்வலாக சேர்க்கணும். அதே மாதிரி கடைசியாக வர ரிசல்ட்டில் வந்து இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகிற இன்டர்வலே இருக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 இருக்குது, 2, 6 இருக்குது. இந்த 1ம் 3யும் 2ம் 6ம் ஓவர்லேப் ஆகிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஏன் நான் ஓவர்லேப் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, 1ல் ஸ்டார்ட் ஆகி 3ல் தான் இந்த இன்டர்வல் முடியுது. ஆனால் இந்த இன்டர்வல் முடியறதுக்கு முன்னாடியே 2ல் ஒரு இன்னொரு இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகிடுது. 2 வந்து 1க்கு 3க்கு நடுவில் இருக்கு இல்லையா? அதாச்சும் ஃபஸ்ட் இன்டர்வல் முடியறதுக்கு முன்னாடியே இன்னொரு இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த 2 இன்டர்வலும் அட் அ டைமில் நடக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ 2 ஈவெண்ட் வந்து 1லேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. 2லேருந்து 6 மணி வரைக்கும் வேற ஒரு சேனலில் வேற ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ அதனால தான் இது வந்து ஓவர்லேப்பிங் இன்டர்வல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப் ஆச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1, 3 இருக்குது, 2, 6 இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இன்டர்வலாக ஆக்கணும்னா எப்படி ஆக்குவோம்? 1, 6 அப்படின்னு மாறிடும். கரெக்டாக? ஏன்னா 1, 6க்குள்ள 1, 3யும் அடங்கும், 2, 6ம் அடங்கும். கரெக்டாக? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் 1, 6 வந்து இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 2 இன்டர்வல் அப்படியே தூக்கிட்டு 1, 6ன்னு போட்டாங்க. அதே மாதிரி 8, 10, 15, 18. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பே ஆகலை. ஸோ 1, 6 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 8, 10 ஆரம்பிக்குது. கரெக்டாக? ஸோ 8க்கும் 6க்கும் வந்து நடுவில் கேப் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஓவர்லேப் ஆகலை. அதே மாதிரி 15, 18ம் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகலை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 10க்கும் 15க்கும் கேப் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்க போகுது. ஸோ அதை தான் அவுட்புட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் கீழே பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். ஸோ 1, 4, 4, 5 கொடுக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் கேஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு இதில் எண்ட் ஆகிறது 4ல், இன்னொரு இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகிறது 4ல். இதையும் நம்ம ஓவர்லாப்பிங் தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி 1, 5ன்னு கொடுத்துட்றாங்க. 1, 5ல் வந்து 1, 4ம் அடங்கும், 4, 5ம் அடங்கும். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போது இதை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த இன்டர்வல்ஸை சார்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த சார்ட் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சிம்பிளாக வந்து இது ஒரு இன்டீஜர் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக இன்க்ரீசிங் ஆர்டராக டிக்ரீசிங் ஆர்டரான்னு சார்ட் பண்ணிடலாம். பட் இது வந்து அரே ஆஃப் அரேஸ் அப்படின்றதுனால சார்ட்டிங்கில் கூட ஒரு குட்டி லாஜிக் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள்ட்ட இருக்கிற 2 இன்டர்வல் வந்து இதுதான் வச்சுக்கோங்களேன். அதாச்சும் 2, 3, 1, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எப்போவுமே சார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், 1, 4 இருக்குது, 2, 3 இருக்குது. இந்த 2 இன்டர்வலில் எந்த இன்டர்வல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, அதாச்சும் எந்த இன்டர்வலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்குது, இதுதான் இல்லையா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வர மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 1, 4 இன்டர்வல் ஃபஸ்ட்டு வருது, 2, 3 இன்டர்வல் செகண்ட் வருது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஷார்ட்டிங்கான லாஜிக்கான எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன்.
ஸோ நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல்ஸ் வந்து 2,6 8,10 2,3 15,18 ஓகேவா. ஆக்சுவலாக கைஸ் வாய்ஸ் கொஞ்சம் பேடாக இருந்துச்சா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் பேடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஐம் ரியலி சாரி ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா. ஸோ இப்போ வந்து இந்த இன்புட் அரே வந்து 2,6 8,10 2,3 15,18 வந்து அவுட்புட் என்னவா வரும்னு நான் முன்னாடி எழுதி வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2,6 8,10 15,18. ஸோ இதுதான் வந்து மெர்ஜான இன்டர்வல். 2,6ன்றது ஏன் வருதுன்னா 2,6ஐயும் 2,3ஐயும் மெர்ஜ் பண்ணுறதுனால நமக்கு வருது. ஓகேவா. சரி, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இதை சார்ட் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ் நம்ம கொடுத்த அல்காரிதம் படி. ஸோ இன்புட்டை சார்ட் பண்ணால் இப்படி தான் வரப்போகுது. 2,3 2,6 அதுக்கப்புறம் 8,10 15,18. ஸோ இந்த மாதிரி சார்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ரிசல்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்மளோட ரிசல்ட் வந்து எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம்டியாக இருக்குது. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு இன்டர்வலாக நம்ம ரிசல்ட்டில் சேர்க்க ட்ரை பண்ண போகிறோம். இப்போது இந்த சார்ட்டட் அரேயில் ஜஸ்ட் ஒரு லூப் பண்ண போகிறோம் கைஸ். லூப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நமக்கு ஒரு ஸ்டார்ட் வேணும் எண்டு வேணும் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் தேவைப்படுது. ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக 2 தான் எடுத்தாகணும் கரெக்டாக. ஏன்னா 2 தான் பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு வேறு அதுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இதோட கம்மியாக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ரிசல்ட்டில் 2 ஸ்டார்டிங்கோட ஒரு இன்டர்வெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சரி, இப்போது 2,3 அப்படியே போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகுது கரெக்டாக. 2,3 முடியறதுக்குள்ளேயே 2,6 நடுவில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஓவர்லேப் ஆகிறதுனால நம்ம எண்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் பண்ணணும். அந்த எண்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற லாஜிக் தான் இந்த கொஷினோட ரெண்டாவது முக்கியமான விஷயம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோட இன்டர்வலோட எண்ட் பாயிண்ட் அடுத்து வர ஸ்டார்டிங் பாயிண்டோட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்களேன் 3 இஸ் கிரேட்டர் தேன் 2 கரெக்டா. ஆமாம், அப்போனா என்ன அர்த்தம், இது முடியறதுக்கு முன்னாடியே அடுத்தது ஆரம்பிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர்லேப்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து 3 கிரேட்டர் தேன் 2 இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட லூப்பை ஃப்ரண்ட் மூவ் பண்ணுறோம். அதாச்சும் நம்மளோட லூப்பை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். இன்னும் நமக்கு எண்டிங் இன்டர்வல் கிடைக்கலன்னு அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போது முன்னாடி நமக்கு எண்டிங் வந்து 3 இருந்துச்சு. இப்போ நமக்கு எண்டிங் என்னவா இருக்கணும், முன்னாடி 3 இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தோம் கரெக்டாக. இப்போ 6ம் நமக்கு உள்ளே வருது. இப்போ 3 எண்டிங்காக இருக்க முடியுமா, 6 எண்டிங்காக இருக்க முடியுமா? அது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் எடுத்து வச்சுக்கணும் கரெக்டாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம இன்னும் மெர்ஜ் பண்ணி முடிக்கல. ஸோ ஸ்டார்டிங் வந்து 2ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்டர்வலுக்கு எண்டிங் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வரோம். இப்போ வரைக்கும் நம்ம இருக்கிற மேக்ஸிமம் எண்டிங் பாயிண்ட் என்ன, 6. ஸோ அதை தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நம்மளோட எண்டிங் பாயிண்ட் வந்து 6 கைஸ். ஓகேவா. 6ஐ வந்து இப்போ நம்ம டேரெக்டாக இதில் ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஆட் பண்ண முடியுமா? நான் சொன்னேன் இல்லையா, 6 வந்து அடுத்து உள்ள ஸ்டார்டிங்கோட பெருசாக இல்லை அப்படின்னா நம்ம மெர்ஜ் பண்ணி முடிச்சிட்டோன்னு அர்த்தம் கரெக்டாக. ஏன்னா 6 வந்து 8ஓட கம்மி தான். அப்போனா என்ன அர்த்தம், நம்ம வந்து ஓகே இப்போதைக்கு 6 தான்ப்பா நம்ம இன்டர்வலோட எண்டிங்கு, ஒரு இன்டர்வல் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ 2,6 போட்டு முடிச்சிட்டேன். அதாவது இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி 2,6ன்னு ஒரு ரிசல்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடி அடுத்த அதுக்கு வர போகிறோம் கைஸ். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள் அகைன் நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் மெர்ஜ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங் 8ஆக தான் இருந்து ஆகணும். ஓகே, இப்போது எண்டிங் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10 கரண்ட் இன்டர்வல்ல. இது அப்படியே கொண்டு வந்து இங்கே சேர்க்க முடியுமா முடியாதான்றதை நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம், ஆஸ் லாங் as 10 இஸ் கிரேட்டர் தேன் அடுத்து வர ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிகிட்டே போகணும் கரெக்டாக. ஆனால் இங்கே வந்து அந்த மெர்ஜ் பண்ணுற அவசியமே இல்லை. ஏன்னா 10ம் 15ம் தள்ளி தள்ளி தான் இருக்குது, ஓவர்லேப்பே ஆகலை. அப்போனா என்ன அர்த்தம், 10ஐ டேரெக்டாக கொண்டு வந்து இந்த இன்டர்வலில் சேர்த்துடலாம் கரெக்டாக. ஸோ 8,10 இங்கே வந்துடுது. இப்போ பாருங்கள் பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு இன்டர்வல் தான். ஸோ அகைன் 15 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 18 கூட கம்பேர் பண்ணுறதுக்கு அடுத்து எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக 18 வந்து இங்கே வந்துட போகுது. ஸோ பார்த்தீங்களா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும்னு நினச்சோமோ அதுதான் வந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்பவே முக்கியங்க. இதில் வந்து உங்களுக்கு சார்ட்டிங் தெரியுதான்னு பார்ப்பாங்க. அகைன் சார்ட்டிங் வந்து நார்மல் சார்ட்டிங் இல்லை, அதுலேயே கொஞ்சம் லாஜிக் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் பார்ப்பாங்க. ஓகேவா. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்துடலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன நீங்களே கெஸ் பண்ணுங்கள். மெயினாக நம்ம சார்ட் பண்ணுறதுனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து n log of n போக போகுது. ஏன் புரியுது அவங்களுக்கு, ஏன்னா சார்ட்டிங் வந்து எப்போவுமே n log n எடுக்க போகுது. ஸோ அதனால் அதுதான் இதோட மெயின் இது.
அல்காரிதம் கூட சிங்கிள் லூப்பில் முடிச்சிடலாம். பட் ஷார்ட்டிங் n log n அப்படின்றதுனால இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியும் ஓவராலாக பிக் ஆஃப் n log n இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு ஸ்பேஸ் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து அவுட்புட்காக தான் நீங்கள் இந்த ரிசல்ட் அரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்பேஸில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட அட் மேக்ஸிமம் லீனியர் ஸ்பேஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து வாங்க கோடிங்குள்ளே போய் இது எவ்வளோ ஈஸி அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த அரே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம arrays.sort யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்வல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம அந்த லாஜிக் சொன்னோம் இல்லையா, ஸோ அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி கம்பேரட்டர் அப்படின்னு ஒன்று நம்ம உள்ளே போட்டுக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். ஸோ நம்ம வந்து a(0 - b(0) போட போகிறோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஏன்னா a(0 - b(0) அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏயும் பியும் வந்து நம்ம 2 இன்டர்வல்னு எடுத்துக்கிட்டோம்னா a(0 b(0)ன்றது அந்த 2 இன்டர்வலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நமக்கு எது சின்னதாக இருக்கோ அது முன்னாடி வரணும், அதாச்சும் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும் அப்படின்றதுனால a - b போடுறோம். இதுவே உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்னா b(0 - a)(0)ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு சார்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் கைஸ். ஓகேவா. ஸோ இப்போ சார்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ லூப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ while index is less than intervals.length நீங்கள் ஃபார் லூப் வேணாலும் போட்டுக்கலாம் கைஸ், பட் ஐ ப்ரிஃபர் while loop ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் ஓகே. இப்போது நம்ம இன்டர்வல் ஒவ்வொன்றா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த இன்டர்வல்கான நியூ ஸ்டார்ட் நியூ எண்டும் நமக்கு தேவை. ஸோ நியூ ஸ்டார்ட் வந்து என்ன, ரொம்ப சிம்பிள், நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோமோ அதுதான். ஸோ இண்டெக்ஸ் 0 கரெக்டா. ஸோ இது வந்து நியூ ஸ்டார்ட். இப்போது நியூ எண்டுக்கு முன்னாடி கரண்ட் எண்டு என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் எண்டு என்ன, நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோமோ அது கரெக்டா. ஸோ இண்டெக்ஸில் 1 இது வந்து கரண்ட் எண்டு. இப்போது நியூ எண்டு வந்து கரண்ட் எண்டுக்கு டைரெக்டாக ஈக்குவல் பண்ணலாமா இல்லை அப்டேட் பண்ணணுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு லாஜிக் நம்ம பேசணும் இல்லையா. அதாச்சும் கரண்ட் எண்டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அடுத்து வர இன்டர்வலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுவோம், இன்டர்வல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 ஆஃப் 0 கரெக்டா. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நியூ எண்டை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு இதுவும் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இண்டெக்ஸ் லெஸ் தேன் intervals.length -1 ஓகே. ஸோ நான் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 போடுறதுனால இந்த செக் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், current is equal to math.max of இப்போ இருக்கிற எண்டு அடுத்து உள்ளதோட எண்டு. ஓகேவா. ஸோ நம்ம பார்த்த அதே விஷயம் தான், மேக்ஸிமம் எடுத்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வரோம் கைஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எண்டை அப்டேட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேவா. ஸோ இந்த லூப் முடியும் போது நியூ எண்டு வந்து நம்ம கரண்ட் எண்டுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் எண்டு எது இருக்கோ அது கரெக்டாக அந்த லூப் முடிஞ்சு அப்டேட் ஆகி வந்திருக்கும். சரி, இப்போ நியூ ஸ்டார்ட் நியூ எண்டு நம்ம கையில் இருக்குது. இதை வச்சு ஒரு இன்டர்வல் கிரியேட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அந்த இன்டர்வல் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா. அவங்க வந்து ஆக்சுவலாக அவுட்புட்டில் வந்து ஐ மீன் 2D அரே தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து டேரெக்டாக 2D அரே கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அவுட்புட்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்க போகுதுன்னே நமக்கு தெரியாது, மெர்ஜ் பண்ணி முடிக்கும் போது தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை ஃபைனலாக நம்ம 2D அரேவாக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை ரெஸ்ட் லிஸ்ட்டுன்னு நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ ரெஸ்ட் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே. ஸோ அரே லிஸ்ட் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த அரே லிஸ்ட்டில் நம்மளோட இப்போ கிரியேட் பண்ண அந்த இன்டர்வலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நியூ இன்டீஜர் அரே ஆஃப் எது என்ன போடணும், நியூ ஸ்டார்ட் கமா நியூ எண்டு கரெக்டாக. சரி, இப்போ ஒரு இன்டர்வல் கிரியேட் பண்ணியாச்சு. இண்டெக்ஸை அப்டேட் பண்ணணும் கரெக்டாக, ஏன்னா அடுத்து அதுக்கு போகணும். ஸோ கைஸ் இந்த லூப் ஃபுல்லாக முடியும் போது நமக்கு அந்த ரிசல்ட் லிஸ்ட்டில் வந்து நமக்கு இன்டர்வல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. பட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 2D அரே தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த அரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அரே வந்து நான் நேம் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், ரெஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நியூ இன்ட் அதோட நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து என்னவா இருக்க போகுது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட்டில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதோட இதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 2 தான். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு அந்த லிஸ்ட்லேருந்து லூப் பண்ணி நம்மளோட 2D அரேல ஆட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இண்டெக்ஸ் ++ ஈக்குவல் டு அரே.
ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது நமக்கு இந்த ரெஸ்ட் வந்து ஆன்சர் இருக்கணும். ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணி பார்க்குறேன். ஹோப்ஃபுல்லி கரெக்டாக தான் இருக்கணும். ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டர்வல்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நான் இந்த கொடுக்குற ஷீட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிற அந்த ஷீட்டு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜாப் ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை காலேஜ்லேருந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி டாப் கம்பெனிஸ் போக நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷீட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.